இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை கடவுளுடைய பாதத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமா? அவருடைய பாதத்திலிருந்து இன்றைய நாளை ஆரம்பிப்போமா? அவருடைய ஆசீர்வாதத்தால் இன்றைய நாளை நாம் நல்ல நாளாக மாற்றுவோமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையில் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறி உம்முடையது அனைத்தையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்களாக எங்களை மாற்றும். உம்முடைய அருள்கரம் இந்த நாளில் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் செல்லுகின்ற பயணங்களில் எல்லாம் உம்முடைய அருள்கரம் எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தூய ஆவியினர்களால் அறிவுறுத்தி தாரும். எங்களை ஆசீர்வதி, எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தை. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். வார்த்தை ஒன்று, செயல் மற்றொன்றாக மாறக்கூடாது. பேசுவது ஒன்று, செய்வது இன்னொன்றாக இருக்கக்கூடாது. நான் எதை பேசுகிறேனோ அதை செய்ய வேண்டும், எதை செய்கிறேனோ அதை பேச வேண்டும். அதுபோல உள்ளன்று வைத்து புறமன்று பேசக்கூடாது. இவ்வாறு செய்பவர்களைத்தான் வெள்ளையடித்த கல்லறை என்று கடவுள் சொல்லுகிறார். வெள்ளையடித்த கல்லறை என்பது வெளியே வெள்ளை, ஆனால் உள்ளே இறந்தவர்களின் உடல், அதிலிருந்து வருகின்ற நாற்றம். எனவே ஆண்டவர் என்று அழைக்கின்றார். போலியான வாழ்க்கைக்கு அல்ல, மாறாக உண்மையான வாழ்க்கைக்கு அழைக்கின்றார். கடவுளின் வார்த்தையின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுக்கின்றார். அந்த வார்த்தையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து அன்றாடம் எனது செயல்பாடுகளில் அது வெளிப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். எனவே போலித்தனமான பொய்யான வாழ்க்கை வேண்டாம். கடவுளுக்கு உகந்த உயிருள்ள நல்ல வாழ்க்கை இருக்கட்டும், உண்மையான வாழ்க்கை இருக்கட்டும் என்றுதான் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளாக இருக்கின்றீர்கள் என்று பரிசேயர் மறைநூல் அறிஞர்களை பற்றி சொல்லுகின்ற தெய்வம் நமக்கு சொல்லுகின்ற உண்மை. அவர்களைப் போல நீங்கள் இருக்க வேண்டாம். மாறாக உங்களுடைய உள்ளத்தில் எது இருக்கின்றதோ அதுதான் வெளியே இருக்கட்டும். உங்களுடைய சொல்லில் என்ன இருக்கின்றதோ அதுதான் செயலில் வெளிப்படட்டும். கடவுளை உண்மையாக ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களுடைய செயல்பாடுகளும் குணநலன்களும் இப்படித்தான் இருக்கும் என்று இன்று நமக்கு கடவுள் அழைப்பு விடுக்கின்றார். எனவே இந்த இறைவார்த்தை நமக்கு நல்லவற்றை கொண்டு வர இன்றைய நாளிலே ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.